சூதுகவும் காதலும் கடந்து போகும் படத்திற்கு பின்னர் இயக்குனர் நலன் குமாரசாமி இயக்கியிருக்கும் படம் தான் வாவாத்தியார். இந்த படத்துல கார்த்தி ஹீரோவாகவும் கீர்த்தி ஷெட்டி ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க. மேலும் ராஜ்கிரண், ஆனந்த்ராஜ், வடிவுக்கரசி, PL தேனப்பன், சத்யராஜ், ஷில்பா மஞ்சுநாத் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் இந்த படத்திற்கு நடிக்க சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையுமே அமைச்சிருக்காரு. படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க. படம் பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு, அதாவது இன்று ஜனவரி 14ஆம் தேதி உலகம் முழுக்கவே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே படத்துடைய விமர்சனங்களுமே சமூக வலைத்தளங்கள்ல அடுத்தடுத்து இருந்த வண்ணம் இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்த பிரபலங்கள், ரசிகர்கள் அப்படின்னு பலருமே படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்களையே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சிவகார்த்திகனுடைய பராசக்தி வசூல் கொஞ்சம் அடிவாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனமுமே போய்கொண்டிருக்கு. சோ சிவகார்த்திகன் அவர்களுடைய பராசக்தி முழுக்க முழுக்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி ஒரு ஆழமான கருத்துக்களை கொண்ட படமாக இருக்கு. ஆனால் வாவாத்தியார் திரைப்படம் ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு ஃபெஸ்டிவல் படம் மாதிரி இருக்கு. அப்படின்றதுனால இனி வரும் நாட்கள்ல வாவாத்தியார் திரைப்படத்திற்கு நல்ல ரெஸ்பான்ஸும் நல்ல வசூலுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பொங்கல் ரேஸ்ல இருந்து ஜனநாயகன் திரைப்படம் வெளியே பொழுது அதிரடியாக வாவாத்தியார் திரைப்படத்தை கொண்டு வந்தாங்க அந்த படக்குழு. சோ படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சிட்டு இருக்க இந்த வேளையில இந்த படத்தை பார்த்த பிரபல கார் ரேசரும் பிரபல நடிகருமான நம்ம ஏகே அவர்கள் கார்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சோ அது மட்டுமல்லாமல் இனி இது போன்ற நிறைய ஜாலியான படங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவருடைய கருத்தையுமே பதிவிட்டிருக்காரு. சோ ஏகே அவர்கள் தற்போது வாழ்த்து தெரிவித்திருப்பது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற நம்ம அதிசரை பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளையுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.